ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வந்து கொண்டு போய் நான் 2 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோடுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த மெயின் ரோட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வரணும். அங்கேருந்து அவங்க பஸ்ஸில் போய்டுவாங்க. அவங்கக்கிட்ட பைக் இருக்குது. அந்த பைக் வந்து நம்ம புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நிற்கிது. ஸோ இங்கே வந்து போகணுன்னா ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 60 கிலோமீட்டர் ஆகுது. 60 கிலோமீட்டருக்கும் அவங்க பெட்ரோல் போட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகிறதா இருக்குது. அதனால் வண்டியை வந்து அங்கேயே நிறுத்திட்டாங்க. நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ரோட்டில் மட்டும் விட்டால் போதும். அங்கே போயிட்டு அவங்களுக்கு சிட்டியில் ஏதாவது ஒர்க்குனா அந்த வண்டி எடுத்து அங்கே பார்த்துப்பாங்க. இப்போ நான் 2 கிலோமீட்டர் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு இப்போ நான் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். தர்ஷன் எப்போவுமே நான் அந்த 2 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லைங்க, சிட்டிக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு தர்ஷன் எப்பயுமே வந்து வண்டியில் வருவான். நைட்டு கூட்டிகிட்டு வரும்போதும் வருவான், காலையில் விடும்போதும் வருவான். அவன் என்ன செய்வான், அம்மா நான் ஓட்டுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான் வண்டி. நம்ம ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், விட்டுறல. அவனால் ஓட்ட முடியுது, அந்த ஸ்மூத்தாக அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் அவனுக்கு தெரியுது. ஆனால் வண்டியை பிடிக்கிற அந்த பேலன்ஸ் அவன்கிட்ட இல்லை. ஸோ 5 வயசு தான் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 1 இயர் 2 இயரில் சாருக்கு வண்டியை ஓட்ட கற்றுக் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ அவன் தான் அந்த ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம வந்து ஒரு கையில் வச்சு அவர் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் ஓட்டும் போது அப்படி தான் பண்ணுவான். ஸோ அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வண்டி ஓட்டுறதுல. அதனால் இப்போ இருந்தே அவனுக்கு வந்து பழகி விட்றலாம். அப்போ தானே அவனுக்கும் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஆர்வம் இருக்கும், நம்மளும் சீக்கிரம் கற்றுக்கணும். நான்லாம் 2 வீலர் ஓட்ட எப்போ கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ இருந்தே நான் வந்து எக்ஸல் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பைக் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டது தான். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் அக்கா கிட்டே போகிறேன், நான் தம்பி கூட போய் விளையாட போகிறேன்னு சொன்னான். அதனால் ரோட்டில் வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு வந்து தர்ஷனை இங்கே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் குட்டி பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் உள்ளார போயிட்டு தன்ஷி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு, பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள், தம்பி கூடயே படுத்து தூங்குறது, அவன் கூடயே விளையாடுறது. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா 2 நாளாக சனி ஞாயிறு. திங்கக்கிழமையிலேருந்து அப்புறம் ஸ்கூல் போகணும் இல்லையா, இந்த 2 நாள் லீவில் அவன் என்ஜாய் பண்ணாதான். இல்லைன்னா அந்த 5 நாளும் படிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு போகிறது, இதே ரொட்டீன் தான். ஸோ தம்பி நான் ஃபுல்லெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, சும்மா கை கால் இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். தம்பி பேர் வந்து சர்வேஷ். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தம்பி ஊருக்கு போயிடுவான். ஸோ இந்த சண்டே மட்டும்தான் இங்கே இருப்பான். அதனால் பசங்கன்னா இந்த 5 நாள் அங்கே போக முடியாது இல்லை, ஸ்கூல் போகிற ரொட்டீன் இருப்பதனால அங்கே வந்து எங்கேயுமே போக முடியாது. காலையில் ஸ்கூல் போனால் ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் எழுதணுமா தூங்கணுமா அப்படி தான் அவங்களோட ஒர்க் போயிட்டுருக்கோம். சனி ஞாயிறு லீவில் மட்டும்தான் எந்த வீட்டுக்கு போனாலும், இந்த சைடு அம்மா வீடு, இந்த சைடு மாமியார் வீடு, எந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணாலும் 2 நாள் தான். இப்போ தம்பிங்க ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறதுனால இங்கே போயிட்டு இப்போது விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பியும் பாப்பா முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிஸ்லாம் பண்ணுறான், கன்னத்தில் வந்து முத்தெல்லாம் கொடுக்குறான். ஸோ 7 மந்த்து தான் ஆகுது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் வந்து ஆல்ரெடி காலையில் தோசை சுட்டு கொடுத்தேன். ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இவனுக்கும் ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் இங்கே இட்லிங்கிறதுனால இட்லியும் சாப்பிட்றான். தம்பியை தூக்கி நான் மடியில் வச்சுருக்கேன், அவன் அங்கே இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நானும் கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளையாண்டுக்கிட்டு, தம்பி ஏன் முடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பசங்களை அங்கே விட்டுட்டு தம்பி கூட விளையாடுங்க, ஈவினிங்காக வந்து கூட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு நான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே எங்கே போனாலும் வீட்டை பூட்டி சாவி எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம கிராமத்தில் தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம சாவியை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதனால் இப்போ வந்து வீட்டை திறந்துட்டு எல்லாம் இப்போது ஓப்பன் பண்ணுவோம். ஜன்னல், தோட்டத்து கதவு, எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஜன்னல் ஒன்று தான் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள் அருக்கா, அந்த சைடில் கொடுத்துருக்க ஜன்னல் மட்டும்தான். ரூமுக்கும் ஜன்னல் இல்லை, கிச்சனுக்கும் ஜன்னல் இல்லை. ஸோ பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு. ஏன்னா இன்னிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்னிலேருந்து காலை கரண்டு. ஸோ காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தண்ணி வரும். அதனால் பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் நம்ம வந்து கழுவிக்கலாம். ஸோ காலையிலே அவங்களெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு தம்பியை மாமியார் வீட்டில் விட்டுட்டு இனிமே வந்து தான் நம்ம வீட்டு ஒர்க்கை ஆரம்பிக்கணும். நான் இன்னும் சாப்பிடலை. ஸோ காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடலை. காலை சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சமைச்ச சாதம் இருந்துச்சுங்கள, அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பழைய சாதம் தான் நான் சாப்பிட போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீராரம் குடிக்கிறேன். ஸோ காலையிலே வெறும் வயிற்றில் நீராரம் குடிக்கிறது நல்லது. அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். நீராரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை ஆற்றி
அதை குடிக்கிறேன் வெறும் வயிற்றுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் வந்து பழையது வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றேன். ஸோ இதுதான் என்னோடய சண்டே மார்னிங் ஃபுட்டு. தம்பிக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு இட்லி சாப்பிட்டோம். பாப்பா அங்கேயே தான் தங்கியிருக்கா 2 டேஸாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நீராரத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த ரொட்டீன் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்செடி இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடி, அதில் இன்றைக்கி ஏதாச்சும் பழம் இருக்குமா கேட்டு சாத்த வந்தேன். அப்போ வந்து இன்றைக்கி ஏதாச்சும் பழம் இருக்குமான்னு பார்த்தா இன்னொரு பழம் இருக்குது பாருங்கள், ரெட் கலர் தக்காளி. சின்னதாக தக்காளி டேஸ்ட் இருக்குது. இந்த செரி பழம்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ இதோட நேம் என்னன்னு தெரியல. ஸோ செரி பழம்னு வச்சுக்கோங்க. அதை பறித்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கேட்டை சாத்தணும். கேட்டை சாத்திட்டு நம்ம அடுத்து என்னென்ன வீட்டு ஒர்க் இருக்கோ அதை போயிட்டு நான் செய்யணும். ஸோ நல்ல வெயில் அடிக்குதுங்க நம்ம ஊர் சைட்லாம். ஸோ வெயில் சொல்லவே வேணும். ஸோ இந்த மதிய டைமில் பாருங்கள் நம்ம வீட்டோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி வண்டி வந்துட்டு இருக்கு. அதனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தக்காளி இருக்கு பாருமா, தக்காளி 2 கிலோ 100 ரூபாய், 1 கிலோ 50 ரூபாய். தக்காளி இருக்கு பாருமா, தக்காளி 2 கிலோ 100 ரூபாய், 1 கிலோ 50 ரூபாய். பீன்ஸ், கேரட். வெங்காயம் எவ்வளோ? 2 கிலோ எவ்வளோ? 100 ரூபாயா? 1 கிலோ 50 ரூபாயா? வெங்காயத்தை காட்டுங்க. வேணாம். தக்காளி 2 கிலோ 100. 1 கிலோ 50. சரி 1 கிலோ கொடுங்க. நல்ல தக்காளியாக கொடுங்க. நீங்கள் அதில் எடுத்து கொடுங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போங்க. அங்கே லாஸ்ட்டாக ஒருத்தவங்க காய்கறி வாங்குவாங்க. அவங்க வெண்டைக்காய் எவ்வளோ கிலோ? 1/4 கிலோ கொடுங்க. 20 ரூபாய்க்கு. இவ்வளோதான் வருதுமா? 1/4 கிலோ இவ்வளோதான் நிற்குதா? சரி போடு. பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு போடுங்க. 10 ரூபாய்க்கு போதும். அதுக்கு மிளகா இது எவ்வளோ? 1/4 கிலோ. 1/4 கிலோ எத்தனை நிற்கும்? 1 தான் நிற்குமா? 1/4 கிலோ? 1/2 கிலோ எவ்வளோ சொன்னீங்க? 30 ரூபாயா? வேணாம், ரேட் அதிகமாக இருக்குது. அது ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க. பழமாக கொடுங்க. அவரைக்காய் கொடுங்க. போடுங்க. இந்த அவரைக்காய் அது எவ்வளோ? கம்மியாக கொடுங்க. கம்மியாக வராதா? வெண்டைக்காய் தக்காளி தான் வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா போட்டிங்களா? வேறு என்ன காய் இருக்குது? அதெல்லாம் இருக்குது. இது முள்ளங்கி. சரி வேணாம். இது வரைக்கும் எவ்வளோ வருது? 100.
காயோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வருது. ஸோ தக்காளி வந்து போன டைம் நான் தக்காளி கிலோ 80 ரூபான்னு வாங்கினேன். அதில் நான் அரை கிலோ தான் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து கிலோ 50 ரூபானே கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தான் லாபம் இல்லை. காய்கறி ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தக்காளி ரேட்டு மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா காய்கறி ரேட்டு அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து விற்கிறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்ட்டு நான் இப்போ இல்லாதது அர்ஜென்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். தக்காளி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து காட்டன் கிளாத்தில் தொடச்சி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். தக்காளி ஒரு 2 days 3 days எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கும், கொஞ்சம் அழுகி போகாமல். இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இது மேலே இருக்கிற பாருங்கள், அந்த கோம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சிட்டோம்னா பச்சை மிளகாவும் இன்னும் ரொம்ப நாள் வரும் பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். காட்டன் கிளாத்தில் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு கவரில் போட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மதிய டைம் ஆச்சா, அதுக்காக நான் வந்து நம்ம வீட்டில் தயிர் இருந்தது பாருங்கள், அதில் ஒரு லெசி அடித்து நான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு லெசினா பிடிக்கும். அது எப்போ வேணாலும் நான் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லெசிலாம் அடித்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய பசங்க இருக்காங்க பாருங்கள் மாமியார் வீட்டில், அங்கேருந்து எனக்கு கால் வந்துச்சு. இது போல் அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, ஒரு சாரீ அயன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த அயன் பாக்ஸு எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி, இது தம்பி ஒய்ஃப் வந்து இப்போ கேட்டிருந்தாங்க சாரீ அயன் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு டிக்கியில் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா பசங்களை இப்போ கூட்டிகிட்டு வரணும்ல, நாளையிலேருந்து ஸ்கூல் போகணும்ல திங்கக்கிழமையிலேருந்து. அதனால் இப்போ ஈவினிங்கே போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். அதனால் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு. அதனால் நான் அங்கே வருவேன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க கால் பண்ணி எனக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்புறம் திரும்பி வரணும் பாருங்கள், பெட்ரோல் இல்லை வண்டியில், ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால ஒன்றா அந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லை இந்த ஆண்டை மாமியார் வீட்டுக்கு போகிறேன். ஸோ 2 வீட்டுக்கு போகிறதுனால பெட்ரோல் வந்து இங்கே போட முடியல, நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுது. ஸோ எங்கேயும் வெளியில் போனால் தான் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வரணும். நான் இப்போ எங்கேயும் வெளியில் போகல. ட்ராவல் விளாக் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னும் நான் வெளியில் போகல. நான் எங்கே வெளியில் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விளாக் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மாடுலாம் 6 மணி ஆயிடுச்சுல, மேய போன மாடு எல்லாமே இப்போ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைமில் தான் இப்போ நம்ம பசங்களையும் போயிட்டு கூட்டிகிட்டு வர போகிறோம். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வாசல் வீடு எல்லாத்தையும் பெருக்கணும். ஸோ ஈவினிங் ரொட்டீன் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. கொஞ்சம் எடிட்டிங் இருந்தது, அந்த எடிட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். போயிட்டு நம்ம வீட்டிலேருந்து எப்படி மாமியார் வீட்டுக்கு போகிறேன், ரிட்டர்ன் எப்படி வரேன்னு சொல்லிட்டு அந்த ரோடெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய சைக்கிள் வெளியில் நிற்கிது பாருங்கள், அந்த சைக்கிள் தான் தன்ஷி எடுத்துகிட்டு வந்தா இந்த ரோட்டில். அந்த சைக்கிளில் வந்து முன்னாடி பஞ்சரு சுத்தமாக காற்றே கிடையாது. அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. ஸோ அந்த வீலை கழட்டி கொண்டு போய் நான் பஞ்சு ரொட்டியாவது கொண்டு வரணும், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ பாப்பா பாருங்கள் அப்படியே எவ்வளோ ரிலாக்ஸாக வராங்க மேடம்னு. இங்கே கொண்டாந்து வீட்டை தான் ஜாலியாக தம்பி கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அயன் பாக்ஸை பாப்பா கிட்ட கொடுத்து கொண்டு போய் சித்திகிட்ட கொடுமான்னு சொன்னேன். அதோட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். தர்ஷன் வந்து இங்கே சைடில் தான் இருக்கான். ஏன்னா இப்போ தம்பி உள்ளார தூங்கிட்டு இருக்கானோ, அதனால் 2 பேரும் சைட்லேயே விளையாண்டுக்கிட்டு சைடுலேயே போயிட்டுருக்காங்க. உள்ளார போகலை, ஏன்னா உள்ளே போனால் தம்பி முடிச்சுப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பாத்திரம் வளர்க்குறது, வீட்டு ஒர்க்கெல்லாம் ஈவினிங் ஒர்க் இருக்கும் பாருங்கள், அது அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தம்பி நல்லா தூங்க வச்சுட்டு போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பசங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்கல்ல, அதனால் தம்பி எழுப்பக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. சத்தம் போடாமல் வெளியில் சைடில் விளையாண்டுட்ருக்காங்க. தம்பி எழுந்துட்டா போதும், ஜாலியாக விளையாட வேண்டியதான். இப்போ பாருங்கள் பேக் சைடில், நம்ம மாமியார் வீட்டோட பேக் சைடில் எப்படி இருக்கு பாருங்கள். பேக் சைடில் இப்படி தான் இருக்கும் தோட்டம். ஸோ இங்கே தான் நான் வந்து ஸ்டே பண்ணேன். மேரேஜ் ஆன புதுசுலேருந்து நான் தனியாக வீடு கட்டுற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ இங்கே தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுது எல்லாமே இங்கே தான். ஸோ அது அப்படியே தான் இருக்குது. இங்கெல்லாம் மரங்கள் இருந்துச்சு, அந்த மரத்தெல்லாம் வேரோட வெட்டிட்டாங்க. அது மட்டும்தான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மரம் இல்லாமல் இருக்கிறது. மற்றபடி வீடுலாம் அதே தான், ஓட்டு வீடு அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த கட்டில் கூட இருக்குது பாருங்கள், அந்த கட்டில் அப்படியே தான் இருக்குது. தன்ஷி தர்ஷன்லாம் அந்த கட்டில் தான் இங்கே போட்டுட்டு நான் இங்கே பாத்திரம் விளக்குவோம், வாசல் பெருக்குவேன், எல்லாமே செய்வேன். அந்த கட்டில் இன்னும் அங்கேயே இருக்குது. ஸோ எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போது தன்ஷி எல்லோரும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ தன்ஷி என்ன சொன்னால், நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரமான்னு சொன்னால், சரி நீ சைக்கிள்லேயே வாமான்னு சொல்லிவிட்டு அவள் சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவான், நான் வண்டியில் போயிட்டுருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிற டைமில் இந்த வீலை கழட்டிட்டு போயிட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டு வந்து போட்டுட்டோன்னு வச்சுங்க, பாப்பா ஓட்டிகிட்டு இருப்பாள். இந்த சைக்கிள் எனக்கு 11th கொடுத்த சைக்கிளை நான் 11th வந்து எப்போ முடித்தேன்னா 2010 முடிச்சிருக்கேன். 2010 முடித்த 11th சைக்கிள் இது. ஸோ இன்னமும் நான் அதை வந்து ஓட்டிகிட்ருக்கேன்.
எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. முன்னாடி வீலில் மட்டும் காற்று நிற்கல, பஞ்சராக இருக்குது. அதுதான் இப்போ பாப்பா முன்னாடி போயிட்டுருக்கா, நாங்கள் பின்னாடி இப்போ வண்டியில் போகணும். ஸோ முன்னாடி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நானும் இப்போ பின்னாடி வந்து போகிறோம். தம்பி வந்து இந்தாடா செல்லை வச்சுக்கூடா, நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்டா. இவங்க தான் என்னோடய மாமியார். இது வந்து நம்ம மாட்டு கொட்டா. ஸோ மாமியார் ஒரு 15-20 மாடு வச்சுருக்காங்க. அந்த கொட்டாயில் தான் மேய்ச்சிட்டு வந்து கட்டுவாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மாட்டு கொட்டா இருக்குது. இதுதான் மாமியார் வீட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே பஸ்லாம் கிடையாது, நம்ம 2 வீலரில் போகணும், இல்லைனா நடந்து போகணும். பஸ்ஸு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீடு இருந்துச்சு பாருங்கள். ஆல்ரெடி விலாகில் பார்த்துருப்பீங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகிற விலாக் கொடுத்துருப்பேன். அந்த மெயின் ரோட்டில் தான் பஸ்ஸு உள்ளே போயிட்டு கிராமம் இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் பஞ்சாயத்து பஸ் ஏறுற ஸ்டாப்பு அங்கே நிற்கும். அங்கே போயிட்டு பஸ் ஏறுனா அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு, இது உள்ளெல்லாம் பஸ்ஸு வராது. ஸோ பாப்பாவை சைடு வாங்கி நான் வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த ரோட்லேயே 2 ரோடு பிரியும் பாருங்கள். இந்த ரோட்டில் 2 பிரியும் போதே அப்படியே நேராக போனால் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். நான் மேலே போகிறது பாருங்கள், அந்த வழியாக போனால் நம்ம மெயின் ரோட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும். இப்படி வந்தால் என்னோடய வீடு, இந்த சைடு போனால் மாமியார் வீடு. இப்போ நான் வர்ற வழி. ஸோ இதுதான் இந்த 3 ரோடு, இந்த 4 ரோடில் இப்படி தான் பிரியுது. நான் சென்டரில் இருக்கேன். பேக் சைடில் மாமியார் வீடு இருக்குது, முன்னாடி அம்மா வீடு இருக்குது. இது இவ்வளோ தான் நம்ம வீட்டோடைய டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம வீட்டை சுற்றிலும் தென்னை மரமாக நான் வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்ன கண்ணாக வச்சது எல்லாம் மரமாகிடுச்சு. இந்த வீடு கட்டும்போது நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அது என்னோடய ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. நான் அதை ஒரு நாள் எடுத்து உங்களுக்கு நான் ஒரு நாள் தெளிவாக காட்டுறேன். இந்த வீடு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து நான் காட்டுறேன், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ அமௌண்ட்டில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தம்பியும் பாப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் சந்திப்போம். ஸோ நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.